கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அருமையானவர்களே, அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருடைய பாதத்திலே கண்டுகொண்டார். அவருடைய பாதத்தில் அமர்ந்த அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கை இன்பமாய் இருந்தது. மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கலங்கி யோசித்துக் கொண்டே இருந்தார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பாதம், அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே இன்பமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு புதிய தெய்வீக ஆசீர்வாதங்களை. ஆகவே தான் இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நம்முடைய வாழ்க்கையில நல்ல பங்கு, தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை, அது ஒன்று போதும். அந்த பங்கை பெற்றுக்கொண்டால் போதும். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நன்றியோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சமூகத்துல நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை மறந்து போகாதே. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு இதயத்தோடு முழு மனதோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. எத்தனை எத்தனை நன்மைகள்! குற்றங்களை மன்னித்த, பாவங்களை நீக்கின, அக்கிரமங்களை கழுவிய இயேசுவின் இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துவோம். அப்படியே கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். படுகுழியிலிருந்து மீட்டார். எல்லா நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் மாறியது. நன்றியோடு கர்த்தருக்கு ஆத்துமாவே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே ஆத்துமாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே, முழு இதயத்தோடு, முழு அன்போடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து முழு உள்ளத்தோடே. கிருபை, இரக்கம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அந்த கிருபையில மிதந்தோம். கிருபை நம்மை சுமந்தது, இரக்கம் நம்மை பாதுகாத்தது. ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா முடி சூட்டின ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்கலாமா? கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிச்சயம் திருப்தி ஆக்கினாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. ஆத்துமாவே உன்னை படைத்தவரை, உன்னை ரட்சித்தவரை, உன்னை பாதுகாக்கிறவரை முழு உள்ளத்தோடே. தேவ சமூகம் பாருங்க, நம்மை கழுகுகளை போல பலனடைய வைத்து விடுகிறது. உயர 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 எழுப்பி கர்த்தர்க்கென்று உன்னத அனுபவங்களுக்குள்ளாய் உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆமென், உன்னதமான ஊழியங்கள், ஆம் தேவ ஜனமே, உன்னதமான தெய்வீக அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். சேர்ந்து சொல்லாமா? இளமை கழுகு போல நன்மைகளை ஒரு நாளும் மறந்துராத மறந்துராத. நன்றி சொல்லிக் கொண்டே இரு, நன்றியோடு வாழ்ந்திடு. ஓ, உனக்கு செய்த நன்மைகள். ஆத்துமாவே, பாதாளத்துக்கு உன்னை தப்புவித்தார். ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறந்திடாதே. ஆத்துமாவே சிந்தித்துப்பா. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரே உன் முகத்திற்கு ரட்சிப்பு. இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே எந்த இக்கட்டிலே இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கிறபடினால் ரட்சிக்கப்படுவோம். ஆகவே தான் பவுல் தெளிவாய் எழுதியிருக்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற, கரெக்டா எழுதுறாரு பாருங்க, நிகழ்காலத்தை போட்டு எழுதுகிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். இன்னும் ஒரு நாளிலே அவர் வரும்பொழுது பரிபூரணமாய் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். ஆனால் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். எத்தனை பாவ சோதனைகள், எத்தனை வல்லமைகள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தேவைகள். எல்லாவற்றிலும் இருந்து சிலுவையின் உபதேசம் நமக்கா இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த வெற்றியினாலே ரட்சிக்கப்படுகிற சிலுவையின் உபதேசமே ரட்சிக்கப்படுகிற. இந்த நாளிலே கூட என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இயேசு உனக்காய் சிலுவையிலே மரித்ததின் அந்த வெற்றியினாலே உன்னுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்பட முடியும். உன்னுடைய சகல தோல்விகளும் ஜெயமாக்கப்பட முடியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறந்திடாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. துதிக்க துதிக்க ஒரு புதிய பலன். ஆகவே தான் நம்ம பாடினோம் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் பலனடைவார்கள். தேவ சமூகம்தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவருடைய சமூகம்தான். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாள்ல கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்க துதிக்க துதிக்க எங்களுக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? காலையும் மாலையும் எவ்வேளையும் அவருக்கு மகிமையை செலுத்துவேன். சோர்ந்து போனாலும், பலன் இல்லாத நேரத்திலும், எந்த நிலையிலும், உயர்விலும் தாழ்விலும், எந்த நிலையிலும் அவருக்கு அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். என் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா.
தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். துதியே உன் பலன். எந்த நிலையை பார்க்காதே, சூழ்நிலையை பார்க்காதே. கடந்த கால தோல்வி அல்ல, எதிர்கால தேவை அல்ல. அவர் இருக்கிறார், அவர் போதுமானவர், அவர் நடத்துவார். உயர போனாலும் கால நின்றாலும் மகிமைப்படுத்துவோம், சேர்ந்து பாடுவோம். கண்மலை உச்சியில், கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன வந்தாலும் சத்துரு சிரிக்கலாம், ஏளனம் செய்யலாம், எங்கள் எதிரிகள் பெருகி இருக்கலாம். தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன். சத்துருக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆனந்த தைலத்தால் எங்களை நிரப்புவார். எத்தனை பேர் சொல்ல போறோம்? துதிக்கும் பொழுதே சிறைச்சாலை மாறுகிறது. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமா அல்லே. கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்கு. எல்லா கணத்திற்கும் பார்த்து எந்த சூழ்நிலையிலும் துதிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஓ ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையிலே அவர் போதும். சூழ்நிலைக்கு மேலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். யாக்கோபின் சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. அந்த இரவு நேரத்திலே எதிர்காலம் சூனியம் போல இருந்த அவன் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கு மேலாய் தேவன் இருக்கிறார். அவன் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆகவே தான் ஜார்ஜ் முல்லர் இப்படி சொல்லுவார், உன் தேவனிடத்துல வந்து உன் பிரச்சனை எவ்வளவு பெருசு பெருசுன்னு சொல்லிக் கொண்டே இராதே. உன் பிரச்சனையிட்ட போய் பார்த்து பேசி சொல்லு, என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. அல்லேலூயா அல்லேலூயா
இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:18-19 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேலே கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும். மண்மேடுகளாய் இருக்கிற, இடித்து தகர்க்கப்பட நிலையில இருக்கிற இந்த யூத ஜனத்தினுடைய, இந்த யாக்கோபுடைய கூடாரங்கள், சிறையிருப்புகள் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரக்கம் செய்ய போகிறேன். இடித்து தகர்க்கப்பட்ட மண்மேடாய் கிடக்கிற, மண்மேட்டின் மேலே எப்படிங்க ஒரு வீடு கட்டப்பட முடியும், ஒரு நகரம் கட்டப்பட முடியும்? ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே இந்த மண்மேடுகளுக்கு மேலாய் இடித்து தகர்க்கப்பட்ட, ஆம் பிரியமான இந்த சிறையிருப்புக்குள்ளாய் இருக்கிறவங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் இந்த மண் மேடுகள் அரண்மனையை போல கட்டப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க முடியாது? அப்படி கர்த்தர் செய்ய போகிறார். அப்பொழுது என்ன நடக்குமா? அவைகளில் இருந்து ஸ்தோத்திரங்களும் நன்றி பாடல்கள், ஆடல் பாடல் சத்தம், ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ கரம் உங்க வாழ்க்கையில செயல்பட போகிறது. அல்லேலூயா. ஆகவே பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன அதே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தையை தொனிக்க பண்ணுகிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே நிச்சயமாய் மண் மேடுகள் அரண்மனையாய் கட்டப்படும். விசுவாசமாய் சேர்ந்து சொல்லி பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை நிச்சயம் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் வரும் வரை காத்திருப்பே, 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. குறித்த காலம் ஒன்று உண்டு. அந்த நொடி தவறவே தவறாது. அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் செய்வார். விசுவாசமாய் தேவ சமூகத்தில் சொல்லுவோம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய்
அனைத்தையும் இழந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகிறார். மண் மேடுகள் எல்லாம் அரண்மனையாய் கட்டப்பட போகிறது. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். உன் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடலாமா? அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மை உள்ளவர். சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர். சுக வாழ்வை சீக்கிரம் துளி. அதனால காத்திருப்பேன். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. அற்புதங்கள் பெறும் வரைக்கும் காத்திருப்போம். அற்புதங்கள் பெறும் விடுதலை, அற்புதத்தின் நாள், சிறையிற்கு மாறப்போகிற நாள் கர்த்தர் திட்டம் பண்ணிட்டார். யாக்கோபுக்காக கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. ஆம் தேவ ஜனமே, விடியல் வருகிறது, உனக்காய் வருகிறது. விசுவாசம் போல் அவருக்காய் காத்திரு. விடுதலை நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. காத்திருப்பே, காத்திருப்போம். கலங்கிட வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் பயன்படுத்துறது போல இருக்குதா? அவ்வளவுதாங்கிற நிலையில இருக்கிறீங்களா? கடல் மேல் நடந்து வருகிறவர் இதோ உன் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். கரம் பிடித்து உன்னை தூக்குவார், உன்னை அமிழ விட மாட்டார். நிச்சயம் காத்திருக்கு. அற்புதம் நடைபெற வருகிறது. என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாய் எங்களுக்கு ஒரு விடியல் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களுக்கு ஒரு விடியல் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். மண் மேடுகள் அரண்மனையை போல கட்டப்பட போகிறது. யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப போகிறார். ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த மண் மேட்டில் தானே, அந்த மண் மேட்டில் தானே அரண்மனை முன்போல நிலைப்பட போகிறது. எஸ், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்கென்று கர்த்தர் ஒரு அரண்மனையை, ஒரு அருமையான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? அதுல நான் களிப்பாய் சந்தோஷமாய் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க அதுக்கு தான் ஒரு பெரிய அரண்மனை. ஏதோ நம்மள ஒரு பெரிய ஆளா இந்த உலகத்துல காண்பிக்கிறதுக்கு அல்ல. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அநேகர் அந்த அரண்மனையிலே எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? நான் நம்புகிறேன்
ஒரு அரண்மனை நமக்கென்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்றார். ஆகவே நாங்கள் காத்திருப்போம், அந்த நேரம் வரை காத்திருப்போம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னபடியே அரண்மனை கட்டப்படும், சிறையிருப்பு திருப்பப்படும். ஆம், புது வாசஸ்தலங்கள் நமக்காய் கட்டப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே ஆடலின், பாடலின், ஸ்தோத்திரங்களின், துதி, ஆராதனை சத்தங்கள் உண்டாகிறது. எத்தனை பேர் நம்ப முடிகிறது? பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. நிச்சயம் நாங்கள் காத்திருப்போம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை உண்மையோடு கூட, ஆவியோடு கூட, கருத்தோடு கூட பாடி ஆராதித்த நம்முடைய ஜனத்திற்கு நீங்க சொன்ன வார்த்தையின்படி இதோ சிறையிருப்பு திருப்பப்படுவதாக, மண் மேட்டின் மேலே ஒரு அரண்மனை கட்டப்படுவதாக, அங்கே ஸ்தோத்திரங்களின் சத்தமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த ஆண்டவர் அருமையானது ஆராதனையில் கலந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் எனக்கென்று ஒரு எதிர்காலம் உண்டா, என் வாழ்க்கை முழுவதும் மண்மேடாய் தகர்க்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஒரு காலத்தில் எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் இப்பொழுதோ எல்லாம் மண்மேடுகளாய் தகர்க்கப்பட்டிருக்கதே சொல்லி வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதரனுக்கு, சகோதரிக்கு ஒரு அரண்மனை கட்டப்பட போகிறது. நிச்சயம் கர்த்தர்களை வாழ வைக்க போகிறார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம். அப்படி இவர்கள் காத்திருக்கும் இந்த சமயத்திலே, காத்திருக்கும் இந்த நேரத்திலே, இவர்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் விசுவாசம் குன்றிவிடாதபடிக்கு இவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அருமையான இந்த ஜனங்களை மீண்டுமாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து எங்கள் சகல துதி கன மகிமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே உமக்கு செலுத்தி எங்களையும் படைக்கிறோம். ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.